வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு தேவையான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் பொதுவாக மூல நட்சத்திரம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அதுலேயுமே தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியே பெருமாள் வழிபாடு செஞ்சால் செட் ஆகாது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் நம்ம சமுதாயத்தில் நிலவிட்டு இருக்குது. அது உண்மையாக பொதுவாகவே நிறைய அந்த கருத்துங்கிறது இருக்குது. இந்த திருப்பதி போனால் கூட சில தனுசு ராசி மூல நட்சத்திரத்திற்கு செட் ஆகாது அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இதுபோல் சம் நெகட்டிவ் தாட்ஸ் மனசில் நம்மள இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே போய் நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த மனநிலையே நமக்கு பயந்துட்டு தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஐயோ ஒரு வேலை இங்கே வந்துட்டு அது நெகட்டிவாக மாறிடுமா, இந்த சாமி நமக்கு நல்லது செய்யுமா, அல்லது இந்த வழிபாடு நம்மளுக்கு கெடுதல் ஏற்பட்டுருமான்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது இந்த பெருமாள் வழிபாட்டில் ஒரு சில இடத்துல இருக்கத்தான் செய்யுது. இது சில பேர் அதை உணர்ந்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் பெருமாள் வழிபாடு மூல நட்சத்திரத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெருமாளுக்கும் மூல நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை பற்றி அன்றைக்கி ஒரு சுருக்கமாக தெளிவாக அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிறப்பு பதிவாக நான் பதிவிடுறேன். இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி நண்பர்களுக்கான பதிவு நிறையா வரதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. மூல நட்சத்திரத்தினுடைய கடவுளாக ஆஞ்சநேய பெருமான் பார்க்கப்படுகிறார். அவரோட ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இது நம்மளுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். மார்கழி மூல நட்சத்திர திருநாள் ஆஞ்சநேயனுடைய ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்படுது. அதாவது அவருடைய பர்த்டே நம்ம எல்லோரும் கொண்டாடுறோம். அந்த நாளில் தான் ஒவ்வொரு பெருமாள் கோயிலிலும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து சிறப்பு வழிபாடுகள் நடக்குது. அந்த கோயிலில் பெருமாளுக்கு மட்டும் வழிபாடு இல்லை, ஆஞ்சநேயருக்கு மட்டும் வழிபாடு இல்லை, ஆஞ்சநேயரோட பெருமாளுக்கும் பெருமாளோட ஆஞ்சநேயருக்குமே சூப்பரான ஒரு வழிபாடு நடக்குது. இந்த நாளில் மூல நட்சத்திர நண்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வதும் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேயரோடு சேர்ந்து பெருமாளுக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. உங்களுக்கு அப்படி வாய்ப்பு இருக்குது, நான் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறவங்க சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மூல நட்சத்திரத்திற்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வங்களாக பெருமாள் முதன்மையாக இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஞ்சநேயர் அப்படிங்கிறதுக்கே நம்ம வர முடியும். அந்தளவுக்கு இவங்க 3 தெய்வங்களும் மும்மூர்த்திகளாக இருந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அதோடு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வர்றதுனால இவங்கெல்லாம் ராசிக்குரிய தெய்வங்களாக பெருமாள் வழிபாடு செய்யும்போது மனபலத்தையும் செல்வத்தையும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஐதீகம் இருக்குது. ஸோ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த புரட்டாசி மாதம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திர நாளான அதாவது மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளுக்கும் சிறப்பு வழிபாடு செய்யும்போது சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ளும் போதும் நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்கிறதுக்கு வசதி இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நடக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளும் போது கூட அந்த பேரருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த பேரருளினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரமாக என்ன கிடைக்குது அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை நீங்குது, படிப்பில் இருந்த தடை நீங்குது, படிப்பில் ஆர்வம் அதிகமாகுது, தீராத நோய்கள் எல்லாமே தீருது. என்னென்ன வாழ்க்கையில் இன்னல்கள் இருக்குதோ மூல நட்சத்திர நண்பர்களுக்கு அத்தனை இன்னல்களும் தீர்வதற்கு இந்த பெருமாளோடு நடக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்கிறனால நமக்கு பெருமாள் அப்படிங்கிறவருமே ஆஞ்சநேயருக்கு ஈக்குவலாக சிறப்பான ஒரு தெய்வமாக பார்க்கப்படுது. சரிங்க, எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கும்போது நட்சத்திர நாளில் கோயில் சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றியும் வெற்றிலை மாலை போட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதோடு பெருமாளுக்கு துளசி மாலையும் தாமரை பூவும் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்லது நடக்கும். உங்கள் நட்சத்திர நாளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் படிப்பதும் பெருமாளுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் படித்து வழிபாடு செய்யும் போதும் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், மனபலம் அதிகமாகும். தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடக்கும், தோஷங்கள் நீங்கும், பணம் பொருள் சேர்க்கை உருவாகும். பணம் பொருள் கிடைப்பதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு, அதற்கான வழி என்ன அப்படிங்கிறது மனசில் ஒரு ஐடியாவாக தென்படும். அதோடு நீங்கள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போதும் வீட்டில் நீங்கள் தியானம் செய்யும் போதும் மூல நட்சத்திரத்திற்கான குறியீடுகளாக சொல்லக்கூடிய யானை துதிக்கை, அங்குசம், மரத்தினுடைய வேல், சிங்கத்தினுடைய வால், இதையெல்லாம் வடிவங்களாக நினைத்து தியானம் செய்யும் போதும் அல்லது உங்கள் ஃபோன் டிஸ்பிளேயில் நீங்கள் இந்த சின்னங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது தினம் பார்ப்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ மூல நட்சத்திர நண்பர்கள் தைரியமாக பெருமாள் வழிபாடு செஞ்சு வாழ்வியல்
வளமான வாழ்க்கையை வாழவும் ஆரோக்கியமான நலமான வாழ்க்கையும் வந்து வாழணும்னு சொல்லி நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் பயமில்லாமல் நீங்கள் திருப்பதி போகலாம், பெருமாள் வழிபாடு செய்யலாம். இறைவன் அப்படிங்கிறவர் எக்காரணத்து கொண்டு இவங்க நமக்கு ஆவாங்க, அவங்க நமக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் இறைவன் வந்து வரம் கொடுப்பது இல்லை. அதுவும் நம்முடைய எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்முடைய எண்ணங்கள் எந்தளவுக்கு உயர்வாக இருக்குதோ, நாம் எந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவ வேணுங்கிற மனப்பான்மையோடு இருக்கிறோமோ, எந்தளவுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கோமோ அந்தளவுக்கு வந்து இறைவன் நம்ம கூடவே இருந்து நமக்கு அருள் புரிவார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பெருமாள் வழிபாடு மூல நட்சத்திர நண்பர்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான மன எண்ணத்துக்கும் ஒரு நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு பெருமாள் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தைரியமாக நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இல்லாமல் விரதம் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டோடு ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு செய்யும்போது பேரொருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதோடு இது நம்முடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சுய ஜாதகத்திலும் நம்மளுடைய என்ன வழிபாடு செய்யணும், எது நமக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்திலையும் இருக்கும். அதையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே பெரிய அளவில் வெற்றி, பெரிய அளவினுடைய கடவுளினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு பெருமாள் வழிபாடு செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.